தாயாருடைய அன்னை மேல் நம்பிக்கை, அன்னை பகவான் தத்துவங்களுடைய பயிற்சி இவற்றின் காரணமாக இந்த குடும்பத்தின் வளர்ச்சியை அப்பா எடுத்து கூறினார்கள். எங்கள் குடும்பம் பாகம் 2 என்ற நூலில் அந்த முதல் பாகத்தை, அதுவும் பெரிய நூல், முதல் பாகத்தில் கூறிய அனைத்திற்கும் உரிய தத்துவ சான்றுகளை எங்கள் குடும்பத்திலிருந்து எடுத்து எழுதுகிறார்கள். அப்பா அவர்கள் எழுதுவார்கள், தத்துவங்கள் அனைத்தும் லைஃப் டிவைன் தத்துவங்களே, எடுத்துக்காட்டுகள் தான் என்னுடையவை என்று அப்பா எழுதுவார்கள். அதை அந்த தத்துவங்களை பின்னணியை எழுதினார்கள். அந்த 2 நூலுக்கும் முன்னால் எழுதப்பட்ட நூல் இந்த நூல் குடும்பம். அரவிந்த அன்னையினுடைய யோகம் வாழ்வனைத்தும் யோகம். அந்த வாழ்வனைத்தும் யோகத்தில் போய் சாதாரண வாழ்க்கையை யோக வாழ்க்கையாக மாற்றுவதற்கு அடிப்படையாக அடைவது குடும்பம். அந்த குடும்ப அன்னையை ஏற்றுக்கொண்டவர்களுடைய குடும்ப பின்னணி எப்படி இருக்கின்றதோ அது அவர்கள் அரவிந்த தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வை யோகா மாற்றுவதற்கு காரணமாக அமைகின்றன. அதை விளக்குவதற்காகத்தான் அவற்றில் சரியான குடும்ப அமைப்பு எது, குடும்ப உறுப்பினர்கள் நடக்க வேண்டிய முறைகள் என்ன, சாதாரணமாக இப்பொழுது இருக்கிற குடும்பங்களில் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, அது எவ்வாறு மாற்றப்பட வேண்டும் என்பதையெல்லாம் இந்த குடும்பம் என்ற நூலில் சொன்னார்கள். அதில் முதல் பகுதியிலே பார்த்து முதல்ல சுருக்கமாக அன்பு, அது சுருக்கமாக சொன்னால் முதல்ல சொன்னது, அன்பு சுரந்து மனவளம் பெற்று மனித பிறவியை நாடச் செய்வது குடும்பம். குடும்பம் சாதனைக்கு உதவும். தலைமுறை தலைமுறையாக குடும்ப பண்பு வளரும். குடும்பம் பண்பின் சிகரம். குடும்பம் சரியாக அமையாதவர்கள் குற்றவாளி ஆவார்கள். நாகரிக வளர குடும்பம் அடிப்படை. குடும்ப நலத்தை குடும்பம் நல்லதை கற்றுக் கொடுக்கிறது. நான் கடைசி என்ற மனப்பான்மை குடும்ப சுயநலத்திலிருந்து விடுவிக்கின்றது. தாய் தந்தை தன் உடம்பை விட்டு குழந்தை உடம்பை கவனித்துக் கொள்ள மற்றவர் நலம் கவனிக்கின்றார்கள். அனைவரையும் வேறுபாடில்லாமல் நடத்துவது குடும்பம். உறவினர்களிடையே வேற்றுமை பாராட்டாமல் நடப்பது குடும்பம். சுபாவத்தை மாற்ற குடும்பம் உதவும். அகந்தையை அழிக்க உதவுவது, சுயநலத்தை அழிக்க உதவுவது. குடும்ப கௌரவம் பெரிதாகும். குடும்பம் சமூகத்தின் சிறு உருவம். குழந்தைகள் வளர்வு பெரியவர்களாக்குவதற்கு குடும்பம் உதவுகின்றது. பேச கற்றுக் கொடுப்பது குடும்பம். சமூக பண்பை குழந்தைக்கு அளிப்பது குடும்பம். தனிமனித உயர்வு அனைவருக்கும் எட்ட குடும்பம் உதவுகின்றது. குடும்ப கருவியாவது குடும்பம். பெரிய ஆத்மாக்கள் ஞானம் அனைவருக்கும் எட்ட குடும்பம் கருவியதாகிறது என்றெல்லாம் அப்பா எழுதினார்கள். அதனுடைய பார்த்ததனுடைய சுருக்கம், அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். இங்கே போன இதில் என்னுடைய மனைவி பேசும்போது இந்த குடும்ப பண்பு இதை பற்றி தான் பேசினாங்க. இப்போ அந்த குடும்ப பண்பில் என்னென்ன இருக்கணும், ஒரு அன்னை குடும்பம் பண்பு சூழல் சரியாக அமைஞ்சிருந்து அவர்கள் அன்னையை ஏற்றால் அப்போ அங்கே வாழ்வு யோகமாக மாறும். அதற்கு எப்படி இருக்கணுங்கிறத இப்போ சொல்கிறாரு. வாழ்வனைத்தும் யோகம்ங்கும் போது சாதாரண செயல்கள் அத்தனையும் அங்கே யோகமாக ஆயிடுது. தியானம் மட்டுமல்ல யோகம். கடின உழைப்பு, மனம் புண்படியாப்பட முடியாத நிலை, அறிவுபூர்வமான செயல். இதை நான் பலமுறை திருப்பி சொல்கிறேன். அப்பா
அறிவை நம்பாத ஆன்மாவுக்கு போன்னு சொல்றாரு. ஆனா அறிவையும் பயன்படுத்த சொல்றாரு. நம்முடைய 3 தளங்கள், உடல், உணர்ச்சி மையம்ங்கிற பிராணன், மனம்ங்கிற அறிவு, அப்புறம் ஆன்மாவுக்கு போகணும். அதனால அத்தனையும் அதனுடைய திறமைகளோடு சரிவர பயன்படுத்த வேண்டும். கடின உழைப்புங்கும் போது அங்க உடல் வந்துடுது. மனம் புண்பட முடியாத நிலைங்கும் போது அங்க உணர்ச்சி வந்துடுது. மனம் புண்படுறது உணர்ச்சியை குடிக்குது. அதுக்கு முதல்ல அறிவுபூர்வமான செயலும் போது மனம் வந்துடுது. இந்த 3ஐயும் சரி பண்ணி ஆகணும். அப்பதான் அந்த இது நடக்குது. கடின உழைப்பெனில் குடும்பத்தில் அடுத்தவருக்காக முணுமுணுக்காமல் வேலை செய்யும் மனப்பான்மை. இந்த யோகத்துல ரொம்ப அடிப்படையானது, முக்கியமானது பிரிண்டி இந்த வர பகுதியில் பூராவும் அப்பா வற்புறுத்துறது என்னன்னா, சுயநலத்தை விட்டு பரநலத்திற்கு போதல். அந்த சுயநலத்தை விட்டு பரநலத்துக்கு போறதுக்கு இந்த குடும்ப அமைப்பு நமக்கு உதவி செய்தது. அதுதான் சொல்றார். கடின உழைப்பனில் குடும்பத்தில் அடுத்தவருக்காக முணுமுணுக்காமல் வேலை செய்யும் மனப்பான்மை. இது நமக்கு தெரியும். நம்ம குடும்பத்துல பெரும்பாலும் இப்பதான் கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்யற வழக்கம் வந்திருக்கு. அதுக்கு முன்ன கணவன் மட்டும்தான் வேலை செய்வாரு. அந்த தாயார் அவருடைய வருமானத்தை வச்சு இந்த குடும்பத்தை பராமரிப்பாங்க. அதுக்கு மேல இன்னும் ஒரு போன ஆரம்பத்துல பேசும்போது அப்பா மதம் எடுத்து சொல்லியிருந்தார். கூட்டு குடும்பமாக இருந்த நிலை போது பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் அவர்களுடைய குழந்தைகள் இல்லை பல மருமகள்கள் இருந்து அந்த தாயார் இது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றது, இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த உயர்ந்த பண்புகளை வளர்ப்பதற்கு சரியாக அமைந்தது. அங்க சரியில்லாம போனா அங்க ஏதோ ஏற்றத்தாழ்வு, ஒரு பிள்ளைய செல்லம் கொடுக்கறது, மற்ற பிள்ளைகளை கவனிக்க விடுறது, இப்படி எல்லாம் வந்ததுன்னா அந்த குடும்ப வளர்ச்சி பாதிக்கப்படுங்கிறத முதல்ல ஆரம்பத்திலே பார்த்தோம். அதனால அறிவு கடின உழைப்பெனில் குடும்பத்தில் அடுத்தவருக்காக முணுமுணுக்காமல் வேலை செய்யும் மனப்பான்மை. இப்ப இங்க சுயநலம் போய் பரநலம் தானா வந்துட்டு, அது யோக பண்பது. மனம் புண்பட முடியாத நிலையெனில் பிற திட்டுவதை சந்தோஷமாக ஏற்க வேண்டும். இது ரொம்ப கஷ்டம். இந்த நான் ரியாக்ஷனை அப்பா திருப்பி வற்புறுத்துவாரு. பிறர் சொல்லும்போது, குறை சொல்லும் போது, திட்டும் போது அதுக்கு எதிர்விளைவு இல்லாம இருந்தோம்னா அங்க நம்ம யோகத்துக்கு தயாராகிடுறோம். மனமுக்கு அது உடனேயே யோகம் ஆயிடுது. அதான் அங்க புண்படாம இருக்கிறதுங்கும் போது மனம் பக்குவத்துக்கு போகுது, சமநிலைக்கு கொண்டு போகுது. அது நான் ரியாக்ஷன் சமநிலைக்கு கொண்டு போறது, ஈக்குவாலிட்டி அல்லது ஈக்குவானிமிட்டியில் சமநிலைக்கு கொண்டு போறது. அதனால அது ஒரு பயிற்சியாக அமைஞ்சு போகுது. மனம் பிற திட்டுவதை சந்தோஷமாக ஏற்க வேண்டும். அப்பா சொல்றாருன்னா அப்பா சொல்றது நல்லதுக்கு தான் சொல்றாரு, நான் அதை பயன்படுத்தி ஏற்க வேண்டும். அண்ணன் சொல்றதுக்கு நல்லதுதான் சொல்றாரு, அம்மா சொல்றதுக்கு நல்லதுதான் சொல்றாங்க அப்படின்னு யார் சொன்னாலும், உறவினர்கள் முக்கியமான ஒரு தாத்தா இருந்தா தாத்தா சொல்றது நல்லதுக்கு சொல்றாரு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் போது அது வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைகின்றது. அறிவியலில் குடும்பத்திற்கு நல்லதே தனக்கு நல்லதாக புரியும் தெளிவு. இது ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே நீங்க ஒண்ணா கவனிச்சீங்கன்னா, தன்னை விலக்கி அங்க பிறரை நிறுத்துறது. அங்கு தன்னை விளக்கும் ஒவ்வொரு செயலிலும் ஆன்மா வளர்ச்சி அடைகின்றது, அகந்தை விலகுகிறது. தான் தான் அகந்தை, யான் எனதுங்கிற ரெண்டும் தான் அகந்தைக்கு. எனக்கு வேணும், என்னுடைய சொத்து, என்னுடைய பின்னாடி பார்த்தா எடுத்த இல்லை பூரா அது மாதிரி வரும்போது அந்த குடும்பம் பாழ்பட்டு போறதை காட்டுக்கிறாரு. தன்னை விலக்கி குடும்பத்திற்கு நல்லதே தனக்கு அறிவு எனில் குடும்பத்திற்கு நல்லதே தனக்கு நல்லதாக புரியும் தெளிவு. அப்புறம் பிறர் மனம் புண்பட பேசினால் அங்கு குடும்பம் வளராது. இது ரொம்ப பணிவு முக்கியம், மிக 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 முக்கியம். அப்பா வற்புறுத்துறது. அதனால பணிவான குரலில் பேசுறது, கோபமா பேசாம இருக்கிறது, இதெல்லாம் அன்னையும் அப்பாவான வற்புறுத்துறது. அதுவும் முக்கியம். பிறர் குறையை பொருட்படுத்தினால் அதை பேச வேண்டியிருக்கும். பிறரை நம்போல் கருதினால் அவர் குறையை வெளியிட மனம் வராது. இதுவும் நிறைய அண்ணன் அப்பா பல இதில் எடுத்து காமிச்சிக்கிறது. பிறரை நம் போல பார்க்கறது, பார்க்கும்போது அவங்க குறை நமக்கு தெரியாது. அதனால குறை காணாமல் இருப்பது சைத்தியம் வெளிவிடுவதற்குரிய 10 கண்டிஷன்ல முதல் கண்டிஷன் குறை சொல்லாதேங்கிறது. குறை சொல்லாத இருக்கிறது
முடியும். ஆனால் குறை காணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு போறதுக்கு இந்த குறை சொல்லாமல் இருக்கிறது, குறையை காணாமல் இருக்கிற பயிற்சியை நமக்கு குடும்பம் கொடுக்குது. அதனால அப்ப அது எப்ப முடியும்? பிறரை நம்போல் கருதினால் அவர் குறையை வெளியிட மனம் வராது. இந்த குடும்பத்துல நம்ம எல்லாரும் சமம். தாய், தந்தை, பெற்றோர், தாத்தா, பாட்டி, தம்பிகள், அண்ணன்கள், மருமகள்கள் எல்லாரும் சமங்கிற எண்ணம் வந்த இப்ப குறைய அவர்கள் மனம் புண்பட சமயம் வராது, வெளியிட மனசு வராது. அடுத்தவரை நம்மோடு உணர்வில் கலந்து உரைவாடுவதே குடும்பம். அடுத்தவரை நம்மோடு உணர்வில் கலந்து உறவாடுவதே குடும்பம். இங்க மறுபடியும் இதுக்கு பிராணம் வந்துருது, உணர்ச்சி மையம் வந்துருது. அறிவு முக்கியம்தான், உடல் செயல் முக்கியம்தான், ஆன்மா அதை விட முக்கியம். இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக அறியறது உணர்ச்சி மையம் தான். யோக இந்த 4 யோகங்கள்ல, கீதை சொல்ற 4 யோகங்கள்ல பக்தி யோகத்துக்கு அடிப்படையாக அமைவது, அன்னையும் பக்தியை பகவானும் பக்தியும் சேர்த்துக்கிறாங்க. அடிப்படைது இந்த உணர்ச்சி மையம் தான். அந்த உணர்ச்சி மையம் மற்றவங்களோட உணர்வு கலந்து உறவாடும் போது அந்த உணர்ச்சி மையம் தூய்மை பெறுகின்றது. ஒன்னொன்னையும் தூய்மை ஆக்கியாகும். தனக்கு இருப்பதை பிறருக்கு அளித்தால் அது விரதமாகும். இது நிறைய பழைய காலத்துல குடும்பங்கள்ல, ஏழை குடும்பங்கள்ல, வசதி இல்லாத, இப்ப இன்னைக்கு அன்னையின் அருளால அன்னையின் அரவிந்தரும் சைத்தியத்தை சத்தியஜீவியத்தை பூமிக்கு கொண்டு வந்த காரணத்தினால வளர்ச்சி, நிலையற்ற வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பழைய மாதிரி கஷ்டப்படுற குடும்பங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. இன்னும் இருக்குதுங்க, வறுமை இன்னும் இந்தியாவில் இருக்குங்கிறது உண்மை இருந்தாலும் கூட நல்ல குறைஞ்சு போயிருக்குது. அந்த காலத்துல சம்பளம் எல்லாம் இப்ப ஏறி இருக்குது. அப்ப குறைவா இருந்த காலத்துல தாயார் இருப்பதை கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் போட்டு தாயார் சாப்பிடாம இருந்த வீடுகள் உண்டு. தண்ணீரை குளிச்சுட்டு இருந்தது உண்டு. ஏதாவது வாங்கி குழந்தை கொடுத்தா அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு தான் சாப்பிடாம இருந்துட்டு உண்டு. அங்கே அந்த பிறகு கழித்தால் அதுதான் விரதம். இங்கே விரதம் மறுபடியும் அது சுயநலத்திலிருந்து விலக்கி பரநலத்திற்கு கொண்டு போறதுனால அது விரதம் ஆகிறது. தான் மலர்ந்து பிறருக்கு தன் பொருளை அளித்தால் பொருள் மலர்ந்து உன்னை நாடும். இது பெரிய தத்துவம். இது அன்னை அரவிந்தர் அவதாரத்திற்கு பிறகும் இது நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கிற அன்னையை ஏற்றுக்கொண்டவருக்கு நமக்கு மலர்ந்து நமக்குன்னு வச்சுக்காம பிறர் கொடுத்தா நம்மளை பொருள் தேடி வரும். விட்டு கொடுத்தல் அப்பா கட்டுரை உங்களுக்கு தெரியும். அக்கா தனக்கு அழகு குறைவா இருக்கிறவ, தங்கச்சி அழகு அதிகமா இருக்கிறவ, தான் இருக்கிறதே சொல்லாம நல்ல வரணும் வந்துன்னா அக்கா தங்கச்சி விட்டு கொடுன்னு சொன்ன பிறகு அக்காவுக்கும் சேர்ந்து திருமணம் நடந்து பற்றி நம்ம படித்தப்பா இந்த கட்டுரையை படிச்சிருக்கிறோம். சராசரிக்கு உயர்ந்த மனிதன் தான் பிரியமாக வளர்த்ததை பெருவாரியாக அடுத்த தலைமுறைக்கு அளித்து தங்கள் கஷ்டங்களை தங்களுடன் வைத்துக் கொள்வார்கள். சராசரிக்கு கீழ் இது உயர்நிலை. சராசரிக்கு கீழ் உள்ளவர் தங்கள் வருத்தத்தை பேரளவு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து தங்களுக்கு பிரியமான இனிமையை தங்களுடன் நிறுத்திக் கொள்வார்கள். அது கீழே போயிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க தங்க கஷ்டத்தெல்லாம் பிறருக்கு கொடுத்துட்டு நல்லதை வச்சுக்கிட்டான்னா அவனால அந்த குடும்பம் வளராது. அப்படி இல்லாம தனக்கு நல்ல பிரியமா வளர்த்ததெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இதை வச்சுக்கிட்டான்னா அது உயர் நிலைமைக்கு போகும். குழந்தைகள் தங்கள் பெற்றோர்கள் கருத்துக்களை யோசனை இல்லாமல் ஏற்பதை அளவு கடந்து பயின்று திருமணமானவரின் பெற்றோருக்கு பதிலாக கணவன் அல்லது மனைவியின் சொற்களையும் அதுபோல் ஏற்று மகிழ்வார்கள். இதுவும் அடுத்தது. யோசனை இல்லாமல் அறிவை அங்க பயன்படுத்த நான் முதல்ல சொன்னேன். அப்பாவும் எழுதுறாரு, மகனும் எழுதுறாரு. ஆன்மாவுக்கு போகணும்னாலும் ஆன்மாவனுடைய தெரிந்து கொள்றதுக்கு எல்லாராலும் உடனே முடியறதில்லை. அப்ப அறிவையும் உணர்ச்சியும் அறிவை பயன்படுத்தணும்னு சொன்னேன். அப்படி இல்லாம வரும்போது அறிவை பயன்படுத்தாம அப்பா அம்மா சொன்னதை பிளைண்டா பின்பற்றி இருந்தாங்கன்னா அந்த பெற்றோர் என்ன ஆகுவாங்க? அந்த குழந்தைகள் என்ன ஆகும்னா பின்னாடி மனைவி சொன்னதை கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க அம்மா கவுண்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப அம்மா சொன்னது
அங்கிள் நீங்க பேசுறது கேட்கல அங்கிள். பணி கேக்குதா? எனக்கு கேட்கவே இல்லை. ஏன் அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணி திருப்பி கனெக்ட் பண்றாங்க. நான் சிவகுமார் பேசுறேன். அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணி திருப்பி கனெக்ட் பண்றாங்க. சரி. முதல்ல கேட்கலையாமா? கேக்குதா இப்போ? இப்ப கேக்குது அங்கிள். ஹலோ, அதுல விடுதா? கேக்குது அங்கிள். சரி. பிறருக்கு உதவி செய்த குடும்பங்கள், பிறருக்கு உதவி செய்ய கிடைக்கும் வாய்ப்பு ஒரு பாக்கியம் என்றறிந்த குடும்பம், உதவ கிடைத்த வாய்ப்புக்கு நன்றியை உணரும் குடும்பங்களில் நன்றி அறிதல் காணப்படும். இதுவும் பல முறை நம்ம பேசினதா. நன்றி அறிங்கிறது ஒரு தேவதை என்று சொல்லி, அந்த நன்றி அறி தேவதை எவ்வளவு நன்றி முக்கியமானது, செய்நன்றி உணர்தல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு மேஜிக் என்ற ரோண்டா பரனுங்கிறவங்க வந்து மேஜிக்ங்கிற புத்தகம் எழுதி, மேஜிக்ங்கிறது நன்றி தான், வளர்ச்சி அத்தனை பேரிடம் நமக்கு கிடைத்த அத்தனைக்கும் நம்ம நன்றி சொல்லும் போது வாழ்வில் அளவிலிருந்து வளருவோம்னு சொல்றாங்க. அன்னை அவர்களும் நன்றியை அப்படி வற்புறுத்துறாங்க. அதனால பிறருக்கு உதவி செய்த குடும்பங்கள் அதனால வளர்ச்சி அடைகிறது. உதவி செய்ய கிடைக்கும் வாய்ப்பு பாக்கியம். ஹலோ, கேக்குதுங்க. நன்றியை உணரும் குடும்பங்களில் நன்றி அறிதல் காணப்படும். இந்த நன்றி அறிதல்ங்கிறது
ஒரு தெய்வீக சக்தி, அது வளர்ச்சியை கொடுக்கும். அதுவும் அந்த கிராட்டிடியூடும் அந்த 12 பவர்ஸ் ஆஃப் தி மதர்ல ஒன்று. திட்டவட்டமாக நெறியாக செயல்படும் குடும்பங்களில் செல்வம் உண்டு. செல்வ வளர்ச்சி வேணும்னா அங்க நெறியாக செயல்படணும். முறையின் நெறி முதன்மை பெறுவது பண்புகளில் ஆகும். அந்த முறைக்கு நல்ல பண்புகள் வேணும். அபரிமிதமான தெம்பும் முறையான செயலும் உள்ள குடும்பத்திற்கு வெற்றி உண்டு. எக்கோ அடிக்குது, பரவாயில்லையா? அங்க கேட்காது. இதுவும் முக்கியம். தெம்பு, ஸ்ட்ரென்த் ஆஃப் இது. நம்மளுக்கு தெம்பு இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும். அந்த தெம்பையும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி செயல்கள் முறையானதாக இருக்க வேண்டும். முந்தைய தலைமுறைகளில் ஆன்ம விளக்கம் தேடிய குடும்பங்களில் கல்வி பெருகும். அதுவும் ஒரு ஒரு தலைமுறையில் ஆன்ம விளக்கம் அடைஞ்சிருந்தால் அந்த குடும்பத்தை வளர்த்த பிள்ளைகள் கல்வியில பெருசு வளர்ந்து வருவாங்க. செல்வமும் கட்டுப்பாடும் திடமான ஆரோக்கியத்தை தரும். இதுல இருந்து அதுக்கும் போகலாம். வசதியும் வளர்த்து உள்ளவங்க ஆரோக்கியத்தையும் பெறுவாங்க. கட்டுப்பாடும் முக்கியம். தோல்வி பெற்ற குடும்பங்கள் கர்வமாகவும் திமிராகவும் இருப்பார்கள். இது கீழ் இயல்பு. கர்வமும் திமிரும் வந்ததுன்னு சொன்னா அது கீழே கொண்டு போடும். அவங்க தோல்விதான் அடைவாங்க. பிறரை அண்டி வாழ்ந்து எழுந்தவர் இன்று நன்றி கண்டவராக இருப்பார். தன் காலில் நிற்காம பிறரை இருந்தவங்க இன்னைக்கு அந்த அண்டி வாழ்ந்தோங்கிறத மறந்து யார்கிட்ட மூலமாக உதவி பெற்றாங்களோ அவருக்குமே நன்றி கெட்டவராக இருப்பார்கள். இப்போ நன்றியை விட்டு விலகினாக்க அவங்க அன்னையை விட்டு விலகிட்டாங்கன்னு அர்த்தம். அசுத்தமும் குழப்பம் வறுமைக்கு வித்து. இது நம்ம சொல்லவே வேண்டாம். சுத்தத்தை பற்றி அப்பா திருப்பி திருப்பி வற்புறுத்திட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி தெளிவின்மை, குழப்பம்ங்கிறது தெளிவின்மை, கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், அதுவும் வறுமைக்கு கொண்டு சேரும். தெளிவாக என்ன முறைகள், எப்படி பின்பற்ற வேண்டும், நல்லவை எவை, தவிர்க்க வேண்டியவை எவை என்பதை உணர்ந்து அதை பின்பற்றினால் அது செல்வத்தை கொடுக்கும். சோர்வான குடும்பத்தினருக்கு தோல்வி சொந்தம். முறையற்ற வறுமை நோய்க்கு இழக்க வைக்கும். இது எல்லாமே இதுதான். இப்படி அதனால குடும்பம் வளர்றதுக்குரிய முறைகள் எல்லாம் சொன்னார். இப்படி அடைந்த குடும்பங்கள்ல பல நிலைகள் இருக்கும். அது என்னென்னலாம் இருக்குங்கிறத அடுத்து சொல்றாரு. ஒற்றுமையாக சுமூகமாக இணைக்கப்பட்ட பிரியமான சந்தோஷம் வசதியும் உள்ளது குடும்பம். அப்படி ஒரு குடும்பம் இருக்கு. அது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க. அவங்களுக்கு இடையில பூர்ண சுமூகம் இருக்கும். அப்ப அந்த பிரியத்தினால சந்தோஷமும் அங்க இருக்கும். சந்தோஷம் வந்துட்டு அங்க அன்னை வந்துட்டாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நீங்க எனக்கு அன்னையே நீங்க எனக்கு இவ்வளவு செஞ்சீங்களே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுங்கிறது கேட்டதுக்கு இந்த ஹியூட்டாங்கிறவங்களுக்கு நான் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பா அன்பர்கள்ட்ட சொல்றது எல்லாமே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கும்போது ஆனந்தமயி அங்க வந்துடுறாங்க. சச்சானந்தமத்தில் முக்கியமாக அன்னை ஆனந்தமயி. முக்கிய காரியங்களில் சுமூகமும் மனதில் உள்ளூர சந்தோஷமும் சிறு காரியங்களில் சச்சமுள்ளர்கள். ஆனா இது எப்படி இருக்கணுங்கிறது ஐடியல். பூர்ண ஒற்றுமை இருக்கணும், பூர்ண சுமூகம் இருக்கணும், எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், பிரியம் இருக்கணுங்கிறது. ஆனா இதுல இயல்புல பிராக்டிக்கல் நடைமுறையில அதுல ஒண்ணு குறைஞ்சிருக்கிறது இயல்பு. அதுதான் இங்கே சொல்றாரு. முக்கிய காரியங்களில் சுமூகமும் மனதில் உள்ளூர் சந்தோஷம் இருக்கும். ஆனா சின்ன சின்ன காரியங்களில் சச்சரவு பண்ணிக்குவாங்க. இப்போ அர்த்தமில்லாத சண்டைகள் போட்டுக்குவாங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு சிலர். மனதில் சந்தோஷம் இல்லாமல் தோற்றத்தில் சுமூகமான குடும்பம், அது ரொம்ப மோசம். வெளியில அந்த குடும்ப பாரம்பரியம்னு ஒன்று இருக்கும். அந்த அடிப்படையில அவங்க அப்பா சொல்றதையோ தாயார் சொல்றதோ அல்லது பாட்டனார் சொல்றதையோ கேட்டுக்குவாங்க. ஆனா இந்த மருமகளை பாரு இவங்க இப்படி பண்றாங்க பாரு, மருமகளுக்குள்ள அவங்க குறையா பேசிக்குவாங்க. இல்லது சகோதரர்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள பேசிக்குவாங்க. அப்பா பண்றது சரியில்லைன்னு பேசிக்குவாங்க. அப்ப தோற்றத்துலதான் சுமூகம் இருக்குமே தவிர உண்மையில சுமூகம் இருக்காது. இப்போ உண்மையான சுமூகம் இல்லைன்னா அங்க அன்னை இல்லைன்னு அர்த்தம். அது யோகத்துக்கு உரிய குடும்பம் அல்ல. ஒரு நேர ஒற்றுமை, இது மறுபடியும் இந்த பல நிலைகளில் உள்ளது. ஒரு நேர ஒற்றுமை, ஒரு சமயம் சந்தோஷம், ஒரு சமயம் சண்டை, ஒரு நேரம் பிரிவு. இது நிச்சயமா கலப்பட நிலை. இது முற்றிலுமா தவிர்க்கணும். சந்தோஷமோ சலிப்போ இன்றி பிரியாமலும் சேராமலும் சண்டை போடாமல் தோற்றத்திற்கு ஒன்றாய் வாழும் குடும்பம். சுயநலமான புறைத்தோற்றம், உள்ளூர உண்மையும் உள்ள குடும்பம். அப்படியும் இருக்கலாம். உள்ளூர உண்மை இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருப்பாங்க. ஆனால் வெளியில சுயநலமா புறத்தோற்றத்துல புறம் தோன்றும். சுயநலமான அலட்சியமும்
முக்கிய விஷயத்தில் உண்மையும் உள்ள இடம், இதுவும் இது இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயத்துல உண்மையை விட்டு நகர மாட்டாங்க. குடும்ப மரியாதைக்காக ஒன்றாக வாழ்பவர், இதுவும் ஒரு போலித்தனம், அது சரியில்லை. மனிதாபமான அஸ்திவாரத்தின் மீது பொருளால் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்வு, மனிதாபான அடிப்படையான பணத்தின் அடிப்படையில் தான் வாழ்வு. பண்பான புறத்தோற்றத்தை போற்றி பொருளை புறக்கணிக்கும் நிலை, அது கொஞ்சம் உயர்ந்த நிலை தான் அது. இப்போ பண்பான புறத்தோற்றத்தை போற்றி, அதுதான் முக்கியம். பொருளை பணம் இல்லாட்டி போனா போது போ, அவர் கொடுக்கலன்னா சரி, தம்பி பையன் சம்பாரிச்சு வந்து பணம் கொடுக்கலன்னா பட் நல்ல அப்படின்னு நினைக்கிற புறத்துக்கு. சுயநலமான சுற்றுரிமையின் அடிப்படையில் ஜாதிக்காக வாழ்பவர்கள், இதெல்லாம் வந்துடுவது. இப்போ இந்த நம்ம சமுதாயத்தில் வந்து இந்த ஜாதிங்கிறது ஊன்றி போன ஒன்றாக போச்சு. இந்தியா பூராவும் இது போச்சு, அங்கே வந்துடுது. ஆனால் ஜாதிக்காக ஒற்றுமையாக இருப்பாங்க, நம்ம சுயநலத்தில் இருப்பாங்க. சுயநலமாக ஜாதிக்காக வாழ சொத்தை நம்பி இருப்பவர்கள். குடும்பம் வளர்வது சமூக வளர்ச்சியை போன்றது, தனி மனிதனுடைய வளர்ச்சியையும் ஒத்தது. குடும்பம், மனிதன், சமூகம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்குரிய சட்டம் ஒன்றே. அவ்வளர்ச்சியை ஆரம்பித்து ஆதரவளித்து நடத்தி முடிக்கும் வகைகள் கீழ்கண்டவாறு. ஆழ்ந்த நோக்கம் வளர்ச்சியின் வகையை நிர்ணயிக்கும். உள்ள ஆழ்ந்த நோக்கம் என்ன இருக்கு? நல்ல நோக்கம் இருக்குதா, இல்லை சுயநலம் இருக்குதா, இப்போ எல்லாருக்கும் உதவிணுங்கிற இருக்குதா, அப்படின்னு ஆழமான நல்ல நோக்கம் இருந்ததுன்னா அது வெற்றி பெறும். அதன் வெற்றி அதற்குரிய தெம்பின் தீவிரத்தை பொறுத்தது. நல்ல நோக்கம் இருக்குது, ஆனால் அதற்குரிய தெம்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஸ்ட்ரெங்க்ஸ், அந்த தெம்பையும் கொண்டு வரணும். நடைமுறையை அங்குள்ள சூழ்நிலை, அது எப்படி நோக்கம்லாம் சரியா இருக்கு, இது இருக்குது, ஆனால் எப்படி அதை நிறைவேற்றாங்கிறது வந்து சூழ்நிலையை பொறுத்தது. சூழ்நிலைக்குரிய ஒன்றோ அல்லது சில சேர்ந்தோ அமையும். அவை சொத்து, படிப்பு, அந்தஸ்து, செல்வாக்கு, குடும்பம், பிரியம், நன்மை, ஜாதி, உள்ளூர் மரியாதை, பரம்பரை, அந்த நேரம் உள்ள வேகம், இவற்றையெல்லாம் வரும். அந்தந்த ஒரு ஊரில் வந்து ஜாதிகாரங்களெல்லாம் இவருக்கு மரியாதை கொடுப்பாங்க, வைப்பாங்க. அந்த ஊரில் பெரியவராக இருப்பார். அதை பின்னாடி சொல்கிறார், எப்படி சொல்லுவாங்க, ஜாதியை வச்சே சொல்லுவாங்க. படையெடுப்பது கவுண்டர் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஐயான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பெரியவர்னு சொல்லுவாங்க. ஐயானே ஒரு சினிமா கூட வந்திருக்கு பெரியவங்களுக்கு. அப்படி அந்த மரியாதை பெறுறது. அது அந்த நன்மை, அந்த ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் இவர் நன்மை செய்தவராக இருந்தால் அவருக்கு அது மரியாதை வரும். அப்படி எந்த 2-3 அம்சங்கள் சேர்ந்தாலும் போக்கு பொதுவானது. போக்குக்குரிய அடிப்படைகள் உண்டு. அவற்றை செலுத்தும் சக்தி எழுவதை கீழ்கண்டவாறு காணலாம். இதெல்லாம் சேர்த்து வரணும். படிப்பு இருக்கணும், சொத்து இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், செல்வாக்கு இருக்கணும், குடும்பத்தில் பிரியம் இருக்கணும், நன்மை இருக்கணும், இதெல்லாம் வரணும். இது பல இது சில கலப்படமாக தான் இருக்கும். அது எப்படி வருது? தேவையின் அளவு திரண்ட சொத்தை நிர்ணயிக்கும். வளர்ப்பு நம் வாழ்வின் நோக்கத்தை கொடுக்கும். அவங்க எப்படி வளர்ந்தாங்களோ அதனால நல்ல நோக்கமும் அது தவறான நோக்கமும் வரும். கல்வி நிலை அபிப்பிராயத்தை அளிக்கும். கல்வியின் மூலமாக விஷயங்களை புரிந்து கொள்கிற திறமை இருந்தாக்க அது ஒரு வகையான அபிப்பிராயத்தை கொடுக்கும். அப்படி அந்த கல்வி பின்னாடி இல்லைன்னு சொன்னாக்க இது அபிப்பிராயத்தை கொடுக்கும். அந்தஸ்து மரியாதை உணர்வை அளந்து தரும். அந்தஸ்து வரும்போது அது மரியாதை வரும். பண்பின் உயர்வு குடும்ப நிலையை பொறுத்தது. உணர்வு பிரியத்தை உற்பத்தி செய்தும். பண்பு விரும்பும்போது அது ரொம்ப அடிப்படை முக்கியது. கட்டுக்கடங்காத வேகம் ஆவேசத்தை காட்டும். இது வேகம் கூடாது, நிதானம் வேணும். அதுவும் அன்னையினுடைய பண்புகளில் மிக முக்கியமானது நிதானம், பேலன்ஸ். அதை தவிர்க்கணும். அதை பிரயாண அனுபவம் ஜாதி உயர்வை கொடுக்கும். அது வந்து இங்கே பிரயாண அனுபவம்னு எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு அப்பா புரியல. அது பல இடங்களில் பார்த்தனால ஏன் ஜாதி வந்து எது நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாரான்னு புரியல எனக்கு. அது மனத்தின் நல்ல எண்ணம் பிரச்சனைகளை தீர்க்கும் வழியை சொல்லும். நல்ல எண்ணம் ரொம்ப அதுக்கு நல்ல எண்ணம்னே அப்போ அந்த இதில் அன்பு அமிர்தமாகியில அபரிமிதம் அனந்தமாகும் அழைப்பில் வந்து நல்ல எண்ணத்தை பற்றி நிறைய எழுதுறாரு. மிக முக்கியமாக சொல்றார், தனக்கு நல்லது நடக்குமன் தன்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் இருக்கணும்னு சொல்லுவார். அதை முக்கியமாக இருக்கார். அந்த அன்பு அமிர்தமாகி எடுத்து படித்து பாருங்க. நல்லெண்ணம் இருந்ததுன்னா பிரச்சனைகளை தீர்க்கும் வழியை சொல்லும். அந்த நல்லெண்ணத்தின் மூலமாக வளர்ச்சியை உண்டாகும், சூழலையே உயர்த்திடும். சுயமன கட்டுப்பாட்டால் மரபு ஏற்படுகிறது. இது இன்னும் உயர்ந்த நிலை. இது சாதாரணமாக வந்து மனக்கட்டுப்பாடு வர்றதில்லை. மனக்கட்டுப்பாட்டு வருதுன்னா ஆசைகள் தூண்டும், செயல்பட தூண்டும், இன்னும் இதெல்லாம் கிறிஸ்டியர்களுடைய இதெல்லாம் வர தூண்டுதல்கள், இம்பல்சஸ், அர்ஜஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து மனம்ங்கிற அறிவை பயன்படுத்தி கட்டுப்படுத்தினோம்னா அங்கே நம்ம ஒரு மரபை
ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம கொண்டு வரோம். சுயநலம் மனதை புண்படுத்தும். பிறருடைய சுயநலத்தால் புண்படும் பொழுது அவரை சுயநலத்திலிருந்து பிரித்து, இது இன்னொரு சில தன்மைகள் உதாரணங்கள்லாம் எடுத்து சொல்றாரு. இது சுயநலத்தின் தன்மை என அறிவது மனவலியை குறைக்கும். குடும்பத்துல வதாச்சு, குடும்பம் நம்ம சொன்ன மாதிரி எல்லாரும் பலவிதமானவர்களும் கலந்து இருக்கிறதா இருக்கும். சூடான வெந்நீர் மாட்டு விதவிதம். அவரை சுயநலத்திலிருந்து பிரித்து இது சுயநலத்தின் தன்மை என அறிவது மனவலியை குறைக்கும். பெற்றோர்ல ஒருவரோ அல்லது பிள்ளைகளோ அல்லது கணவனோ மனைவியோ யார் சுயநலத்தை கொடுத்தாலும் அது அடுத்தவங்களுக்கு மனவலியை கொடுக்கும். அப்ப மறுபடியும் அப்பாவுடைய மனித சுபாவம் நூலுக்கு போகும். மனித சுபாவத்துல பல விதம் இருக்குது. அது இப்ப இவர் தன்னோட நெருங்கி உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க சுயநலமா நடக்கும்போது அதே பூரமா அவரை முழுசுமா அதை அவரை வச்சு பார்க்கக்கூடாது. சரி, இது அவருடைய சுபாவம் என்று இருந்து இதை பற்றி இது இல்லாம நிறைய எவ்வளவோ செய்யறாரு, ஆனா தன்னை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டா அதனால வர மனவலி குறைக்கும். அப்ப அது சுடுபத்தை கொண்டு வந்துடும். தகப்பனாரின் சுயநலம் மனதை வாட்டும். தகப்பனாரை ஒதுக்கி இது சுயநலத்தின் தன்மை என உணரும் பொழுது மனவலி குறையும். தாயார் சுயநலமாக அமைந்தால் சுயநலத்தை பாராட்டாமல் தாயின் மீது செலுத்தும் அன்பு தூய்மையாக ஆரம்பித்தாலும் அது சுயநலத்திற்கு செய்யும் சேவையாக முடியும். அதை சும்மா செய்யும் சார். அமைதியான சூழ்நிலை ஒரு சிறு நிகழ்ச்சியால் பாதிக்கப்பட்டு பல நாள் அனைவரையும் வருத்தப்படச் செய்வது உண்டு. அறிபொருளாக அதுவே குடும்பம் எதிர்காலத்தில் அழிய வித்தாகும். அதனால நிகழ்ச்சிகளையும் கவனிக்கணும். குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளையும் கவனிக்கணும். அந்த நிகழ்ச்சிகள் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி எதிர்விளைவு ஆச்சுன்னா அது குடும்பத்தை அழிக்கிறதுக்கு கொண்டு போகலாம். அப்படி இல்லாம அன்னைகிட்ட இருந்த நம்ம குடும்பத்தின் உறுப்பினராக இருந்த அந்த எதிர்விளைவு ஆற்றாமல் இருக்க முடிஞ்சாக்க அது உயர்ந்து கொண்டு போகும். ஒரு சொல்வதை அடுத்தவர் இது ஒண்ணு தப்பபிப்பிராயம். இது முக்கியமாக சொல்றார். ஒருவர் சொல்லியதை அடுத்தவர் கூறியதாக புரிந்து கொண்டு வீடு அமளிப்படுவது உண்டு. மகனுடைய நண்பன் சொன்ன சொல்லை மகன் சொல்லியதாக யாரோ சொன்னால் அதை கேட்டு தெளிவடையும் தாயார் உண்டு. கேட்காமல் என் மகன் எப்படி சொல்லிவிட்டான் என மருகுவதும் உண்டு. அதுவே தாயை மகனிடமிருந்து கடைசி வரை வெறுப்பு கொள்ளச் செய்யும். நல்ல ஒன்றே மற்றொன்றாக அறியும் மடமை இயற்கையின் தாய்மை முழுவதையும் அழிக்கும் திறனுடையது. தம்பியின் ஆதரவில் வாழும் அண்ணன் தம்பி பெரிய வேலைக்காக டெல்லிக்கு விண்ணப்பித்திருப்பதை தன்னை விட்டு தம்பி போக விரும்புவதாக புரிந்து கொண்டு மனமுடைந்து இனி தம்பியின் உதவியை பெறக்கூடாது என முடிவு செய்து மனதாலும் நடைமுறைகளில் தம்பியை விட்டு தூர நகர்ந்து உண்மையான அன்பை உதாசீனம் செய்து தன்னையும் தம்பியையும் அழித்து கொள்ள முடியும். கிளாரிட்டி. ஒரு நட்பை திருக்குறள்ல சொல்ற நட்பை பத்தி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நட்பு 5 அதிகாரம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதுல ஒரு அதிகாரத்துல நண்பர்களை பற்றி யாராவது குறை சொன்னால் அதை கேட்கப்படாதுன்னு சொல்றது. கேளிழுக்கம் கேளா கெழுதகைமை வல்லார்க்கு நாளிழுக்கம் நட்டார் செய்யும்னு ஒரு உறவு. நம்ம கேளுனா உறவினர் நண்பரையும் குறிக்கும், உறவினர் குறிக்கும். உறவினர்களை பற்றி யாராவது இழுக்கம்னா குறை சொன்னா அதை உடனே நம்பக்கூடாது. அதாவது பையன் யாரோ அவனுடைய நண்பரோட பேசிட்டு இருக்கும் போது அவன் நண்பன் இந்த தாயாரை பத்தி ஏதோ அபிப்பிராயம் சொல்லிட்டான். அதை கூட இருந்து கேட்டு வந்தவன் பையன் சொன்னதா சொல்லிட்டான். அதை பெருசா எடுத்துக்கிட்டு தாயார் ரியாக்ட் பண்றதை இங்கே சொல்றாரு. ஏன் மகன் இப்படி பேசிட்டான்னு சொல்றது மருகுவது. அது ஏன் சொல்றதுதான் மருகுதல்ங்கிறது. அது அறியாமையினுடைய இது உச்சம். அதே மாதிரிதான் அண்ணன் தம்பியின் ஆதரவுல அண்ணன் வாழ்றாரு. தம்பி பெரிய வேலை கிடைக்கிறதுக்காக டெல்லிக்கு போறோம்னு நினைக்கிறான். அப்ப அதை அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, ஆமாவா வேலைக்கு பார்க்குறவங்க எல்லாரும் அண்ணன் வேலைக்கு போகாதவர், தம்பி தான் வேலைக்கு பார்க்குறவன். இப்போ அன்னைக்கு டெல்லி வேலை பெரிய வேலை, இன்னைக்கு அமெரிக்காவுக்கே போறாங்க. அமெரிக்காவுக்கு போகாத குடும்பம் இல்லை. அப்ப வேலைக்கு போறத வாழையில முன்னேற்றம் போறான்னு
நினைக்காம தன்னை விட்டுட்டு போறாரு, தன்னை ஆதரிக்காம போறாரு அப்படின்னு நினைக்கிறது வந்து மிஸ்இன்டர்பிரிட்டேஷன், தவறாக புரிந்து கொள்ளுதல். இந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு நிகழ்வை தவறாக புரிந்து கொண்டா அந்த குடும்பத்துல இது சுமூகம் குறைஞ்சு போடும். அது கூடாதுதான். அந்த இவர் என்ன நினைச்சிட்டு அந்த தம்பி உதவியை பெறலைன்னு சொல்லி அது இது போறாரு. அப்ப என்ன நடந்ததுங்க? உண்மையான அன்பை உதாசீனம் செய்தாருன்னு அர்த்தம். அதனால இது தவறான புரிந்து கொள்ளுதல் இது கூடவே கூடாது. அந்த குடும்பத்தில் நல்ல பழக்கத்தை ஏற்படுத்த பல தலைமுறைகளாகும். அதை ஒரு சிறு நிகழ்ச்சி அழைக்கும். புதியன படைப்பதை விட அழிவுக்கானவற்றை அடிவோடு ஒதுக்கும் திறனை பெறுவது அவசியம். ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்லா இருக்கிற நெருங்கிய உறவுல அண்ணன் தம்பி குழந்தைகள் இவங்கெல்லாம் சுற்றுமையா இருக்கும்போது ஒரு துளி விஷம் மாதிரி தப்பான பழக்கத்தை கொண்டு வந்துட்டாக்க அது கெடுக்கும். அது வராம பார்த்துக்கணும். அது எப்படி அது சொல்றாரு? நல்ல பழக்கத்தை ஏற்படுத்த நல்ல தலைமுறைகளாகும். புதியன படைப்பதை அழிவுக்கானவற்றை அடியோடு ஒதுக்கும் திறனை பெறுவது அவசியம். இதுபோன்று எழும் குறைகளையும் அவை உற்பத்தியாகும் காரணங்களையும் எப்படி மாற்றுவது என்பதை கீழே லிஸ்ட் பண்றாரு. அப்பா அழிவுக்கானதுல தவிர்க்கணும். குறை அது ஒன்று, முதலே சொன்னது, ஒன்றை மற்றொன்றாக புரிவது. தவறு வந்து என்ன குறை? என்ன தவறு? ஒன்றை மற்றதாக புரிவது தவறு. தப்பா சொன்னதை வந்து ஒரு நல்ல எண்ணத்தை வேலையில முன்னேறணும்னு தம்பி நினைக்கிறத தன்னை விட்டுட்டு போறான்னு நினைச்சுக்கிறது தவறுது. அது எப்படி மாற்றுறது? படிப்பால் மாற்றலாம். பல நூல்களை அப்பா திருப்பி வரிப்பது, படிக்கிறது, பயிற்சி எல்லாம் முக்கியம். அப்பா நூல்களை படித்தா போதும், நமக்கு வேற ஒன்றுமே வேண்டியில்லை. அன்னை நூல்களையும் படிக்கலாம், அன்னை ஆங்கிலத்திலையும் படித்து கொடுக்கணும், அன்னை நூல்களை அரவிந்த நூல்களை படிக்கலாம். அப்படி இல்லாதவங்க அத்தனையும் அப்பா நூல்களில் வந்திருக்கு தமிழிலேயே, அதை படிக்கலாம். இப்போ தவறான புரிந்து கொள்வதை நல்ல படிப்பு மாற்றும். அதுக்கு வந்து காரணத்துக்கு மாற்று அப்பா சொல்றாரு. இன்னொன்று குறை என்ன? தவற்றால் வருவது. யாரோ தப்பு பண்ணிட்டாங்க, அதை எப்படி செய்யறது? எளிதில் நீக்க முடியும். அந்த தவறு நடந்துட்டுதுன்னா அந்த தவறை மாற்றலாம். அப்புறம் சரியில்லாதது என்ன? பொருத்தமற்ற செயல். பொருத்தமில்லாத தப்பான செயலை செய்யறாரு. அப்ப என்ன செய்யறது? பிரியமாக கண்டித்தால் போகும். இங்க முக்கியமானது கண்டிக்கிறது, ஆனா பிரியமா கண்டிக்கிறது. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கோபமா சொல்லும் போது அந்த கண்டித்து போகும். ஏன்பா நீ இப்படி பண்ணிருக்கலாமா அப்படின்னு பிரியமா சொன்னாக்கா அந்த கண்டிப்பு போகும். ராய் மாஸ்டர்ஸ்னு ஒருத்தர் ஹவு யுவர் மைண்ட் கேன் கீப் யூ வெல் அப்படின்னு ஒரு நூல் எழுதினாரு. அதை வச்சு தான் முதல்ல தியானம் நான் செய்ய ஆரம்பித்தேன். அன்னைகிட்ட மற்ற இன்னொரு குருகிட்ட எல்லாம் போகிறதுக்கு முந்தி. அதில் முக்கியமாக அந்த அவரும் நெத்தியில் கவனம் வைக்கிறது அந்த சுழுமுனை தியானத்தை தான் பற்றி சொல்லுவார். சொல்லிட்டு அதில் பிரின்சிபிள்ஸ் ப்ரொடெக்டிங் த மெடிடேட்டிவ் ஸ்டேட்னு சொல்லி லிஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, இதே பிறர்கிட்ட இருக்கிற விஷயங்களை அன்பாகவும் தெளிவாகவும் அந்த குறைகளை கண்டா எடுத்து சொல்றது, அன்போட சொல்றது, அது முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம நம்ம கோபத்தோட சொல்லும்போது சொல்றது பலனே இல்லாமல் போகும். அன்போடு சொல்லும்போது அதுதான். பிரியமாக கண்டித்தால் அந்த இது பொருத்தமற்ற செயல் மாறும். அறிந்தோ அறியாமலோ செய்யும் தவறான காரியம் இதை கண்டிச்சுதான் ஆகணுங்கிறப்ப. குழந்தை வளர்ப்புல ஒரு காலத்துல வந்து பூரண சுதந்திரம் கொடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தேவை கண்டிக்க வேண்டியதை சுதந்திரம் கொடுக்க வேண்டியதுல சுதந்திரம் கொடுன்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு பேலன்ஸ் பண்ண சொல்றாங்க. வக்ரம் நல்ல பழக்கமே இல்லை, அது நிச்சயமா அது நற்பழக்கம் வேண்டும். வக்ரத்தை தவிர்த்து ஆகணும். பொறுப்பின்மை, இந்த பொறுப்பின்மை எல்லாம் வருதுனால பயிற்சியினால வருது. அதுக்கு பயிற்சி கொடுத்தா மாற்றலாம்னு சொல்றாருப்பா. கீழ்த்தரமான கயமை குணவிசேஷம், இது வந்து இங்க ஒரு முக்கியமான விஷயம். கீழ்த்தரமான கயமை ஒருத்தட்ட இருக்குது, சுயநலமோ என்ன இதுவோ இருக்குது, அது அவருடைய குணவிசேஷம். காரணம் அதை என்ன பண்றது? குடும்பத்துல பொறுமையால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அதை பொறுமையா ஏற்றுக்கொள்றது. சரி, அவர் அப்படி இருக்கிறாரு, அண்ணனோ தம்பியோ கணவனோ மனைவியோ இந்த இருக்கிறாங்க, அந்த கயமை இருக்குன்னு அதை ஏற்றுக்கொள்றது. அது மறுபடியும் இந்த பொறுமைங்கிற அன்னையனுடைய அந்த குணப்பண்பு பவரை வந்து அதை சரிப்படுத்தும். அப்புறம் வளர்ப்பின் குறை, வளர்ப்பினால குறைவாத நேராக நிறுத்த முடியும். திருத்த வேண்டியதை திருத்த வேண்டியதுதான். மனத்துல விஷம், அங்க பேச்சே இல்லை, மாற்ற முடியாதுன்ட்டாரு, அதை விட்டு போட்டுட்டார் அவர்.
இக்கட்டுரையின் எல்லைக்குள் முடியாது அப்படின்ட்டாரு. முடியாதவை இது வந்து கட்டுரை மனத்துல விஷம் இருந்தவங்கள இக்கட்டுரையின் எல்லைக்குள்ளே முடியாதவை, இவற்றிற்கும் மாற்றுண்டு குடும்ப சூழ்நிலைக்குள் அதை பெற இயலாது, அதுக்கு மேல போகணும். அப்புறம் அதுக்கு மேல ஒண்ணு தீய சக்திகள் வந்து அது மூலமாக வரும், அது ஆபத்து, அதை விலக்கியே ஆகணும். அதுக்கு வந்து இது ஆத்ம சோதனைங்கிற புக்கில் பாதுகாப்புங்கிற இது இது பாகுபாடுங்கிற கட்டுரையை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் 3/4 மணி நேரம் பேசலாமாம்மா? முக்கால் மணி நேரம் தான் நான் இருக்கேன். குழந்தை பெரியவர்களிடம் அதிக பிரசங்கித்தனமாக நடக்கிறது எனில் பெற்றோர், இது இன்னொரு இது வாழ்வின் மறுமொழி. நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருக்கிற குறைகள் இருந்தா அப்ப நம்மகிட்ட அந்த குறை என்ன குறை, அதுக்கு காரணமான என்ன குறை இருக்குங்கிறத யோசிக்கணும், யோசிச்சு மாற்றிக்கணும். அதுக்கு ஏதாவது குழந்தை பெரியவர்களிடம் அதிக பிரசங்கித்தனமாக நடக்கிறது எனில் பெற்றோர் அதிக பிரசங்கம் செய்பவர்கள் என பொருள். அவங்க அது அதிக பிரசங்கம் இப்போ இது அதுக்கு தெரிஞ்சதுக்கு மேல தெரியாதெல்லாம் பேசி இதுதான் ரைட்டு அதுதான் தப்பு அப்படின்னு பேசுறது, தெரியாத விஷயங்களையும் தான் தெரிஞ்ச மாதிரி பேசுறது, அது அதிக பிரசங்கித்தனம். ஊருடைய பண்புநிலைக்கேற்ப மொழி வழங்கும் நிக்சேன்ஸ், அதாவது சும்மா ஊரில் இருக்கிறவங்க வந்து பேர் வச்சு அழைக்கிறது, இது குறை சொல்றது, ஒரு சிவுடர் வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த நாகரீகத்தின்னு சொல்றாரு, அதெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்றாரு அவரு. அந்த அவமரியாதையா பேசுறது அதெல்லாம் வந்து குற்றா தவறான இது பண்றது, அதெல்லாம் தாழ்ந்த குடும்பங்களில் வந்து ஊர் போல இருக்கும், அதெல்லாம் மாற்றி ஆகணும்ட்டாரு. ஒருவருடைய திறமையை புத்திசாலித்தனத்தை ஊர் பாராட்டாவிட்டாலும் வீடு பாராட்டணும். ஊர்ல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, நம்ம வந்து நம்ம வீட்டு உறுப்பினர்களுடைய நல்ல குணங்கள் திறமைகள் இதை பாராட்டணும். பாராட்டாத குடும்பங்கள் குறைவு, பாராட்டாத குடும்பங்கள் பொறாமை உள்ள, அவங்களுக்குள்ள பொறாமை இருந்தால் தான் அதை பாராட்டாம இல்லை, அதை பாராட்டி ஆகணும். இந்த பாராட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மனித சுபாவத்துல நல்லதை பாராட்டுதல்ங்கிறது முக்கியம். நான் இந்த அன்னைகிட்ட எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் புக் படிப்பேன். அதுல டேல் கார்னிகிங்கிறவர் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்னு ஒரு புக்கை எழுப்பாரு. அதுல என்ன சொல்லுவாரு, முக்கியமா நண்பர்களை தேர்றது முக்கியம்னா பிறரிடம் உள்ள நல்லவற்றை பாராட்டுதல் முக்கியம்னா, முக்கியமா அதுல என்ன சொல்லுவாருன்னா, அது ரொம்ப விழிப்பா இருக்குது. பாராட்டுன்னு சொன்னா முகஸ்துதி பண்றது இல்லை, நல்லது எல்லார்கிட்டையும் யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட நல்ல குணங்கள் இருக்கும், கெட்டதே உடையவங்க யாருமே கிடையாது, மிகப்பெரிய குற்றவாளிகிட்ட கூட நல்ல குணங்கள் இருக்கும், அப்படிலாம் எடுத்துக்காட்டு கொடுப்பாரு. அதனால யார்கிட்ட பழகும் போதும் அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை மனதார பாராட்டுங்கள்னு சொல்லுவாரு. அப்ப பாராட்டும் போது அவங்க வந்து ஆன்மா வளர்ச்சி அடையும், அவங்க மனம் வளர்ச்சி அடையும், மனம் மகிழ்ச்சி அடையும், அப்போ அவங்களை மேல கொண்டு போகும். நல்ல குருவுடைய திறமையை புத்திசாலித்தனத்தை ஊர் பாராட்ட விட்டாலும் வீடு பாராட்டும், பாராட்டாத குடும்பங்கள் குறைவு. ஆனா அங்க பொறாமை இருந்தா வரும், ஆனா அதை தவிர்த்தாகணும். அதையும் பாராட்டாமல் பொறாமை உள்ளவரையும் பிரியம் நடத்துவது குடும்பம். ஒருத்தர் பொறாமை உள்ளராது பாராட்டாம இருந்தாலும் நம்ம செய்யணும், பாராட்டி ஆகணும். நம்ம அந்த குடும்பத்தை அவங்க இதுதான் திருப்பி நான் வற்புறுத்தி சொல்ல விரும்புறேன். எல்லாரும் முழு கெட்டவங்கன்னு ஒருத்தவங்க கூட கிடையாது. நம்ம எல்லார்கிட்டையும் நல்லதும் கெட்டதும் கலந்துருக்கு. என்கிட்ட இருக்கிற கெட்டது எனக்கு தெரியாது, என் முதுகு எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், என்னைக்கு என் முதுகு எனக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் எனக்கு ஞானம் பிறக்குதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் ஞானம் பிறக்கலைன்னு அர்த்தம். அதனால அந்த நல்ல அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை கட்டாயம் பாராட்டி ஆகணும். அப்போ அது குடும்பத்தை மேலே கொண்டு போகும். பொறாமை இருந்தாலும் அதையும் பாராட்டாமல் பொறாமை உள்ளவரையும் பிரியமாக நடத்துவது குடும்பம். ஒரு போற அவன் சுபாவம் அப்படின்னு சொல்லி நடத்துறது. திறமையை பாராட்டுவார்கள். அப்படி ஒருவர் பொறாமை பட்டாலும் குடும்பத்தில் தன் மீது பொறாமை உள்ளவரையும் பிரியத்தால் ஏற்றுக்கொள்வார்கள். அது முக்கியம். அவன் போறா இப்போ அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியத்தால் ஏற்றுக்கொள்றது, அது குடும்பத்தை என்ன மேலே கொண்டு போகும். அப்புறம் ஊருக்கு ஊர் பழக்கங்கள் மாறும், அந்த ஊருக்கு அந்தஸ்தை மாதிரி இதெல்லாம் வரும், அதெல்லாம் வரும். இந்த குறைகளை பொறுத்து கொள்றதுங்கிறத மீண்டும் வற்புறுத்தி சொல்றாரு. வெளியில் பழகும் பொழுது எதால் நம்மால் பொறுக்க முடியாதோ அதை வீட்டு மனிதர்களிடம் பொறுத்து கொள்கிறோம். பொறுத்து கொள்ளுன்னு தான் முக்கியம். ஏன்னா பொறுமை வந்து அவ்வளவு பெருசு, பொறுமை கடலினும் பெரிது. பொறுமை வந்து அவ்வளவு பவர்ஃபுல் வெப்பன். பவர் அன்னையனுடைய இந்த 12 பவர்கள்ல வந்து அது மிக முக்கியமானது. நம்மிடம் உள்ள எந்த குறையை நம்மால் ஏற்க முடியவில்லையோ
அதையே வீட்டில் மற்றவரிடம் கண்டால் ஏற்றுக்கொள்கிறோம், அது நல்லது. அகந்தை அழிந்து குடும்பம் ஏற்படுகிறது. குடும்பம் எப்படி வருது, குடும்ப பண்புகள் எப்படி வளர்ச்சி அடையுது, இது எல்லாமே ஒன்று சொல்றது என்னன்னா, இந்த அகந்தையினுடைய ஆன்ம வளர்ச்சியில உச்சி அகந்தையிலிருந்து வெளிப்படுது. யான் எனது, நான் என்னுடையதுன்ற வெளிப்படுறது. அப்ப அன்னை ஆயிடுறோம், பகவான் ஆயிடுறோம், அப்பாவாயிடுறோம். அதுக்கு போற பாதையில இந்த குடும்ப வளர்ச்சியும் அங்க ஹெல்ப் பண்ணுது. அகந்தை அழிந்து குடும்பம் ஏற்படுகிறது. அப்ப இந்த குடும்பம் ஏற்படுறதுக்கு குடும்பம் ஏற்படும் போது அகந்தை அழிகிறதுங்கிற ப்ராசஸ் ஆரம்பமாயிட்டுது. சுயநலம் பரணமானால் குடும்பம் தென்படும். இதுவும் அதே ப்ராசஸ். நான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது போது ஃபேமிலி ஃபர்ஸ்ட், குடும்பம் ஃபர்ஸ்ட். பரநலமானால் என்னுடைய மகனுக்கு முக்கியம், என்னுடைய மகளுக்கு முக்கியம், அப்பாவுக்கு முக்கியம் அப்படிங்கிற இருந்தாக்க அங்கே குடும்பம் தென்படும். அப்பதான் கண்ணில் ஆரம்பிக்கும். இது ரொம்ப முக்கியம். குடும்பம்ங்கிற அந்த ஸ்தாபனம் தென்படுறதுக்கு சுயநலம் பரலமாகணும். பொறுக்க முடியாததை பொறுத்து கொள்வது குடும்பம். இது என்டியூரன்ஸ், மறுபடியும் தாங்குதல். இந்த இதில் இருக்கிற இந்த குணங்கள்ல என்டியூரன்ஸ் அல்லது தாங்குதல் முக்கியம். அதை பொறுத்து கொள்ளுதல். இது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற தவத்துக்கு உரிமை. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமே அற்றே தவத்திற்கு உரு. வந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல், பிற உயிர்களுக்கு துன்பம் இருக்கிறது, அதுதான் தவம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதனால பொறுக்க முடியாததை பொறுத்து கொள்வது குடும்பம். குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, கடுமையா பேசுறாங்க, வாய் புளிக்க பேசுறது. இதையும் நான் முன்ன சொல்லியிருக்கிறேன். செவி கைப்ப சொல் பொறுக்கும் வேந்தன் தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. வாய் புளிக்க பேசுறது, செவி காது கசந்து போற மாதிரி பேசினாலும் அது அந்த வேந்தன் அரசன் பொறுத்துக்கிட்டான்னா அவனுடைய குடை கீழே இந்த உலகமே தங்கும்னு சொல்றாரு. அப்ப இந்த குடும்பம் வளர்வதற்கும் தங்குவதற்கும் குடும்பத்தில் இருக்கிற யாராவது சொற்களை கடுமையான சொற்களை பயன்படுத்திட்டுனா நம்ம அதை பொறுத்து கொள்றோம். அந்த பொறுத்து கொள்ளும் போது நம்ம மேல வளர்றோம். அதான் பொறுக்க முடியாததை பொறுத்து கொள்வது குடும்பம். நம் நஷ்டம் குடும்பத்தின் லாபமாக இருப்பதால் ஏற்கும் மனப்பான்மை குடும்பத்திற்குரியது. இதுவும் முக்கியம். நமக்கு சில நஷ்டங்கள் ஏற்படலாம், ஆனா அது குடும்பத்துக்கு லாபம். அதையும் பொறுத்துக்கணும். கோபமும் வேகமும் குடும்பத்தினுள் எதிராக செயல்படுன கிட்ட கூட வரக்கூடாது. பொறுமையும் நிதானமும் தான் இருக்கக்கூடியது. கோபமும் வேகமும் ஆங்கர், நான் இதுவும் பரபரை சொல்லியிருக்கிறேன். விவேகானந்தத்தை நியாயமான கோபம் சொன்னப்ப கோபமே நியாயம் இல்லை, எங்கே நியாயமான கோபம் இருக்காங்க. ஆங்கரை தவிர்க்கப்பட இந்த இதுல அன்னைங்கிற புஸ்தகத்துல தவிர்க்கப்பட வேண்டிய குணங்கள்ல இந்த கோபமும் ஒன்று. அதனால அதை விட்டாகணும் கட்டாயம். கோபமும் வேகமும் குடும்பத்திற்கு எதிராக குடும்பத்தை உடைக்கிறது. அது சண்டை போட்டே இருந்தா கோபத்தை பற்றி பண்ணி வேகமாக செயல்பட்டு தான் கூடும். எடுத்துக்கொள்ள விரும்பும் மனம் குடும்பத்துள் கொடுக்க பிரியப்படுறது. சாதாரணமாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறது, நம்ம பிள்ளை கொடுக்கணும், மது கொடுக்கணும், தம்பி கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது ஒரு அப்பா தான் எழுதியிருக்காரு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து குடும்ப தலைவி, எங்கம்மா உனக்கு மட்டும் எடுத்துக்கலன்னு, ஆமா நான் மறந்துட்டேன்னு சொன்னாங்களாம். தீபாவளிக்காக போயிட்டு அது அப்பா சொன்னதானே, அது அப்பா கட்டுரையில் வருது. அது இது எது வருது? ஆமா, போய் எல்லாம் ட்ரெஸ் எடுத்து இருந்துச்சு, எல்லாருக்கும் பார்த்துட்டு இருந்தா அந்த போய் எடுத்துட்டு போற அவங்களுக்கு ஒன்றும் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலையாது. அதான் கொடுக்க பிரியும் மனம். அது வேலையை பலனை கொண்டு எடுபடாத இடம் குடும்பம். வேலைக்கு பலன் இல்லாம அந்த வேலையினுடைய தன்மை என்ன, உயர்ந்த வேலை உயர்ந்த கொடுக்கும், அந்த குடும்பத்தினுடைய பேர் கொடுக்கும். சட்டம் திட்டம் குணம் தரம் ஆகியவை மாறி மாறி செயல்படும் இடம், அது மாறி தகுந்த வரும். அது இதுல வெளியில எப்படி வீட்டுக்குள்ள எப்படிங்கிறத பிரிச்சு காமிக்கிறார். வெளியில உன்னுடைய நீ செயல்படுறதுக்கு உன் திறமைக்கு உரிய பலன் கிடைக்கும். ஆனா வீட்டுல நம் வீட்டு மனிதர் என்பதால் பலன் கிடைக்கும், திறமையை பற்றி கவலை இல்லை. வீட்டுல குடும்பத்துல ஒருத்தனா இருக்கிறதுனால அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற எல்லாம் உனக்கு கிடைக்கும். உன் குறைகளை ஊர் தண்டிக்கும். இது குடும்பத்தினுடைய உயர்வை காட்டுறதுக்காக இதெல்லாம் லெஸ் பண்றதப்பா. சட்டம் திட்டம் குணம் தரம் ஆகியவையை மாறி செயல்படும் இடம் குடும்பம் சொல்லிட்டு அது கீழே கொடுக்குறாரு. உன் குறைகளை பொருட்படுத்தாமல் உனக்கு பாதுகாப்பு அளிப்பது குடும்பம். இந்த குடும்பத்தினுடைய உயர்வை காட்டுறதுக்காக சொல்றாரு. நல்ல பழக்கம் உள்ளவர் என்பதால் சேர்த்துக் கொள்கிறார்கள். அதுக்கு ஊர்ல பழக்கம் எதுவானாலும் உன்னை சேர்த்துக் கொள்வார்கள். குடிக்கிற பிள்ளை இருப்பான், நல்ல பழக்கம் உள்ள பிள்ளைகள் இருப்பாங்க. இந்த கதை எல்லாருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ப்ராடிகல்ஸ், ரிட்டர்ன் ஆஃப் தி ப்ராடிகல்ஸ்ன்னு
இதில் வர்ற பைபிளில் வர்ற ஒரு கதை. 2 மகன்கள் அந்த குடும்ப தலைவருக்கு. அதில் வந்து ஒருத்தன் வந்து ஊதாரி, ஒருத்தன் நல்லவன். இவர் அப்பாவோட இருந்து அவர் செஞ்சுட்டு இருக்கிறான். 2வது சண்டை போட்டு சுத்தெல்லாம் வேணும்னுட்டு வாங்கிட்டு போகிறான். போய் அத்தனையும் அழிச்சிட்டு வந்து நிற்கிறான். அழிச்சிட்டு வந்த பிறகு அவனுக்கு வந்து அவனை சந்தோஷமாக வரவேற்று அவனுக்கு இந்த இது லேம்புன்னு சொல்கிறது, கண்ணு விட்டு அங்கே இது பீஃப் சாப்பிட அவங்களுக்கு தெரியும், அவனுக்கு விருந்து போடுறாரா. இந்த வீட்டிலே இருந்த நல்ல பையனுக்கு கோபம் வருது. அவன் சொன்னதுக்கு இல்லைப்பா, அவன் திருந்தி வந்திருக்கிறான், அவனை நம்ம ஏற்றுக்கலைன்னு சொன்னால் அவன் இன்னும் மறுபடியும் தவறான வழிக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். இந்த ஃபேமஸ் த பேரபிள்ஸ் ஆஃப் ஜீசஸில் வந்து இந்த ரிட்டர்ன் ஆஃப் தி ப்ராடிகல் சன், ப்ராடிகல்னா கெட்டு போனவன் அர்த்தம். ப்ராடிகல் சன், கெட்டு போன சன் திருந்தி வர கதை ரொம்ப ஃபேமஸ் கதை. அது எல்லாரும் இல்லை 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 ஏழைப்படும் பாடு இல்லை, அதில் அது வேற, அது நாவல், விக்டர் ஹியூகோட நாவல். இது வந்து இது பைபிளில் வந்து நிறைய கதைகள் சொல்லுவார் இவர். ஆமாம், அது 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 மன்னிக்கிறது. அது அதாவது ஏழ்படும்பாட்டில் வந்து அந்த இவர் ஜின்வால் ஜின் வந்து பாதிரியார்கிட்டேருந்து வந்து இதை திருடிட்டு போவார். வெள்ளி இது விளக்கு ஸ்டாண்டை, மெழுகுவத்தி ஸ்டாண்டை போலீஸ் திருத்திட்டு வரும்போது அவர்கிட்ட அழைச்சி கேட்டது, எப்போ நான் 2 கொடுத்து நீ ஒன்றை விட்டு போயிட்டேன்னு இன்னொன்று எடுத்து கொடுப்பாரு. அதனால அவர் திருந்தி வெளியே வருவார். அது மன்னிப்பதனால் வர்றது. இது அது அதுக்கு சமணம் உள்ளது. அதனால நல்ல பழக்கம் இருந்தால் தான் ஊர் சேர்த்துக்கும். பழக்கம் எதுவானாலும் உன்னை சேர்த்துக் கொள்வார்கள். இது குடும்பத்தின் நிலைமை. உன்னால் முடிந்ததை செய்து திறமைக்குரிய பலனை பெறுகிறார். இது ஊர்ல உன்னால் முடிந்ததை செய்து உனக்கு தேவையானவற்றையெல்லாம் பெறுகிறாய். நான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்வாங்க, ஆனால் நம்ம தேவையான நேரத்தில் பெறுகிறோம். கடமை நிர்பந்தம் செய்தால் நீ செயல்படுகிறாய் உலகத்துல, வெளியில. ஆனால் பிறர் தேவை நிர்பந்தப்படுத்துவதால் நீ செயல்படுகிறார். அது சுயநலமற்ற தன்மை. நான் உழைச்சி கஷ்டப்பட்டாதான் இந்த குடும்பம் வாழ முடியும், பிள்ளைகள் படிக்க முடியும், மேலே வர முடியும், கல்வி. அப்போ நீ செய்கிற இது அது அது வந்து ஒரு குடும்பம். பலர் சேர்ந்து ஒருவனை அழிப்பது பழக்கம். உலகத்தில் அது பழக்கம். பல பேர் சேர்ந்து அவனை அழித்து தீர்த்ததுன்னு சொல்லும். ஆனால் அப்படி இல்லை. இங்கே பலரும் வாழ ஒருவர் தம்மை அழித்து கொள்ள முன் வருவது குடும்பம். இது தியாகம். தன்னை தேய்ச்சி ஓடாக்கிட்டதுன்னு சொல்லுவாங்க. தேய்ச்சி ஓடா போனவர், உழைச்சி ஓடா போனவர் அந்த குடும்ப தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உழைச்சி ஓடா போய் அந்த காலத்தில் இன்றைய வளர்ச்சியில் இந்த சத்தியஜீவியத்துக்கு பிறகு வளர்ச்சியில் சிறிய உழைப்புக்கு பெரிய பலன் கிடைக்கின்றது. ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உழைப்பு, நீங்கள் பழைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இது அலுவலக குமாஸ்தானே ஒரு படம் வந்து நினைக்கிறேன் ஞாபகம். அவங்கெல்லாம் கஷ்டப்படுறதை காமிப்பாங்க. சம்பளம் குறைச்சலாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே உயர்ந்த சம்பளம் வருது, நல்ல சம்பளம் வருது. நாங்கள் 2 பேரும், நான் வந்து கல்லூரி விரிவுரையாளராகவும் மனைவி பிடி டீச்சராக இருந்து வந்த சம்பளத்தில் பத்தாம கஷ்டப்பட்டிருக்கோம். அவள் இன்னைக்கு வந்து 400 ரூபா லெக்சரருக்கு, டிஏ கிடையாது. அம்மாவுக்கு வந்து 250 ரூபாயோ 200 தான் வரும். அது கூட நாங்கள் குடும்பம் 800 ரூபா வாடகை கொடுப்போம். அது கூட குடும்பம் நடத்தி ஆகணும். மாதம் கடன் வாங்குவேன். திருப்பி இந்த கடன் அடித்து அடுத்து வாங்க அந்த பேர் அன்னைக்கு வந்த பிறகு அது மாதிரி பூரா நிறைவு மாறிச்சு. அதனால குடும்பம்ங்கிறது பலரும் வாழ தன்னை உயர்த்திக் கொள்வது, பலர் முன்வருது குடும்பம். பலருக்காக தியாகம் செய்வதை வெளி வாழ்வில் காண முடியாது. பலர் சேர்ந்து தியாகம் செய்து ஒருவரை உயர்த்துவது அரிதானாலும் குடும்பத்துள் அதையும் காணலாம். அதாவது அண்ணன் தம்பிகள் எல்லாம் படிக்காமல் இருக்கவங்க கடைசி தம்பி நல்லா படிப்பான்னு சொன்னால் அவனுக்காக கஷ்டப்பட்டு லோன் வாங்கி இல்லை சொத்தை வித்தோ இதுமாதிரி நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு. பையன் தம்பி படிக்கிறதுக்காக போனால் அவன் அதுக்கப்புறம் ஒரு பணக்கார பண்ணிட்டு போனால் அப்படிலாம் நிறைய கதைகள்லாம் வரும். அதனால படிக்காத தம்பி. ஆனால் இங்கே ஒருவர் பலருக்காக தியாகம் செய்வது வெளிவாழ்வில் காண முடியாது, சாதாரணமாக காண முடியாது. ஆனால் பெரிய தலைவர்கள் வாழ்வில் அது நடக்கும். மகாத்மா காந்தி, நேரு, ராஜேந்திர பிரசாத் போன்ற தலைவர்கள் இதில் நடக்கும். குடும்பம் நம் குறையை நீக்கி மாற்றி திறமையாக்கி நம்மை உயர்த்த நம் நிறைவுகளை பயன்படுத்தும். நம்மகிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் பயன்படுத்தி அந்த குறைகள் எல்லாம் நீக்கி திறமை உள்ளவராக்கி நம்மை உயர்த்துகின்றது. அப்படி பயன்படுத்துவது நம்ப முடியாதது, துரோகம், சுயநலம், அறியாமையால் சண்டித்தனம் செய்வது, ஆதாய நடப்பது ஆகியவை குடும்பம் உருவதை தடுக்கும். இதெல்லாம் உயர்ந்த குணங்களை சொன்னார். ஆனால் இது நிச்சயமா குடும்பம்ங்கிற அந்த ஸ்தாபனத்தை இப்போ முதல்ல இதிலே சொன்னோம். குடும்பங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தாபனம். அதை வந்து உடைக்கிறது. அது என்னென்ன வருது? நம்ப முடியாததை செய்யறது, அதாவது பிறர் சொல்லதை நம்பாமல் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை முக்கியங்கிற சொன்னார். துரோகம் செய்யறது, வேலையே கூடாது, சுயநலம், அறியாமையால் சண்டித்தனம் செய்வது, ஆதாயமாக தனக்கே முக்கியது ஆகியவை
குடும்பம் உருவாவதை தடுக்கும், இருக்கும் குடும்பத்தை அழிக்கும். இதெல்லாம் இங்கே குடும்பத்தில் கூடவே கூடாது, இதற்கு எதிரானவை. இதெல்லாம் முடிக்கணும். இதோட இன்னைக்கு முடிச்சுக்குவோம். மறுபடியும் இந்த குடும்ப வள இன்னும் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அடுத்து தொடர்ந்து என்ன சொல்லுங்க.